காஞ்சனாதேவியின் பூவிதழ்களில் கொஞ்சி தவழ்ந்த புன்னகையையும் அஞ்சன விழிகள் அள்ளி வீசிய மிதமிஞ்சிய அழைப்பையும் கண்ட கருணாகர பல்லவனின் மனதிலே எஞ்சியிருந்த கொஞ்ச நஞ்ச கட்டுப்பாடும் அரைகுறையாக திறந்திருந்த குடிசை வாயிலிருந்து வந்த கோதாவரியின் காற்றிலே பறந்து போய்விடவே அவன் உணர்ச்சிகள் அந்த கோதாவரியின் வெள்ளம் போலவே கட்டுக்கடங்காமல் பிரவாகிக்கத் தொடங்கியதால் அந்த பூவையின் குழலில் பூங்கொத்தைச் செருகிய வலதுகை பூங்கொத்து பதிந்த இடத்திலேயே தங்கி விரல்களால் குழலை பிரித்தும் உள் நுழைந்தும் ஏதோ விஷமம் செய்து கொண்டிருந்தது. வில்லொத்த அவள் புருவத்தின் அடியிலே விரிந்த மலரொத்த அவள் விழிகளில் மலர்ந்த மெல்லியல் பார்வையில் வசப்பட்டு நின்ற அவன் விழிகள் ஏதோ புதுமையை கண்டுவிட்டன போல சிறிது நேரம் அவற்றுடன் உறவாடினாலும் வேறு புதுமைகளையும் காண இஷ்டப்பட்டு இந்த கண்களிலிருந்து அகன்று அவள் கன்னத்தை அடுத்திருந்த கழுத்தின் பின்புறத்திலும் மாறி மாறி பதிந்தன. தூண்டிவிட்ட விளக்கிலிருந்து எழுந்த பொன்னிற ஒளி வெட்கத்தால் சிவந்து கிடந்த அவள் கன்னத்தில் பாய்ந்து அதன் மென்மையையும் பழவழப்பையும் அநேக 1000 மடங்கு அதிகமாக எடுத்து காட்டிக் கொண்டிருந்ததை கண்ட இளைய பல்லவன், விளக்குதான் இவளுக்கு முதல் எதிரி என்று தனக்குள் சொல்லிக் கொண்டார். கோதாவரியிலிருந்து வந்ததும் முதலில் குடிசைக்குள் நுழைந்த காஞ்சனாதேவி, இருங்கள், விளக்கை ஏற்றுகிறேன் என்று கூறி தன்னை வாசலில் நிற்க வைத்ததில் அர்த்தம் ஏதுமில்லை என்றே நினைத்தான் அந்த வாலிபன். விளக்கு ஏதோ பெரும் பாதுகாப்பு போல அவள் நினைத்தது எத்தனை பிசகு என்பதை அந்த விளக்கின் பணியே அந்த சமயத்தில் விளக்குவதாக அவன் நினைத்தான். அவள் அவயவங்களின் அழகுகளை பற்றி அளவுக்கு அதிகமாக ஊகத்தை அளித்து தன்னை திணறவிடும் அந்த விளக்கு தனக்கு விரோதியா அல்லது திரியை தூண்டிய அந்த மோகனவல்லிக்கு விரோதியா என்பதை நிர்ணயிக்க முடியாத மோகன நிலையிலும் சில வினாடிகள் சிக்கினான் இளைய பல்லவன். விளக்கை பாதி மறைத்து இளைய பல்லவனுக்கு முதுகை காட்டிக்கொண்டு நின்றிருந்த காஞ்சனாதேவியின் பின்புற கழுத்திலும் முதுகிலும் விளக்கொளி படவில்லைதான். ஆனால் இளைய பல்லவன் மன ஒளி இவற்றின் மீது வீசி ஏதேதோ விவரிக்க இயலாத வியாக்கியானங்களை செய்து கொண்டிருந்தது. இப்படி ஒளியில் தெரிந்த இடப்புற கன்னத்தையும் தோளையும் ஆராய்ந்த புறக்கண்களும் இருளில் பின்புற எழில்களை ஆராய்ந்த அகக்கண்களுமாக சேர்ந்து இருளும் ஒளியும் பாதி பாதியுள்ள மனித வாழ்க்கையே ஆராய்வது போன்ற பிரமையை இளைய பல்லவன் இதயத்தில் ஏற்படுத்தியதால் அவன் பெரும் மயக்கத்தில் இருந்தான். அவள் விளக்கை தூண்டி வினாடிகள் பல ஓடித்தான் விட்டன. ஆனால் அப்படி ஓடின நேரம் தெரியாவிட்டாலும் அந்த நேரத்துக்குள் கணத்துக்கு கணம் ஏற்பட்ட நிகழ்ச்சிகளில் சிக்கி தன்னையே மறந்துவிட்டாள் கடாரத்தின் கட்டழகி. விளக்கை தூண்டியதும் வெகு துரிதமாக இளைய பல்லவன் தன்னை அணுகி பின்புறத்திலே நின்றதே பெரும் இன்ப வேதனையை அளித்தது அந்த பேரழகிக்கு. அத்துடன் கையில் இருந்த பூங்கொத்தை அவன் தன் குழலில் சூட்டியதும் குழலுக்குள் அவன் விரல்கள் புகுந்து விஷமம் செய்ததும் அஞ்சன விழிகளை திருப்பினாள் அவள். அந்த பார்வையுடன் கலந்த இளைய பல்லவன் பார்வை தன் விழிகளில் கூரிய ஈட்டிகள் போல பாய்ந்து இதயத்தையே ஆராய்ந்து விடுவன போல இருந்ததைக் கண்ட அவள் இதயம் பெருவேகத்தில் அடித்து கொண்டது. ஆனால் அந்த இருவரின் கண்ணியமான பரம்பரை பெரும் விபரீதத்தை தடுத்து நின்றது. பரம்பரை கண்ணியம் விபரீதத்தை தான் தடுக்க முடிந்ததே ஒழிய பிரவாகிக்கும் அன்பை தடுக்க முடியாததால் இருவரும் நிலைகுலைந்த தன்மையிலேயே நின்றிருந்தார்கள். நிலைகுலைந்த தன்மையை சீர்படுத்தி கொள்ள முனையவும் செய்தார்கள். ஆனால் முனைந்தது முழு பலனை மட்டும் அளிக்கவில்லை. இளைய பல்லவன் கண்களிலிருந்து தன் கண்களை காஞ்சனாதேவி விடுவித்துக் கொள்ளத்தான் செய்தாள். தலையை கூட தாழ்த்தி கொண்டாள். ஆனால் உணர்ச்சிகளிலிருந்து விடுபட மட்டும் முடியாமல் திண்டாடினாள். பின்புறத்தில் அவளுக்கு கண்கள் இல்லைதான். ஆனால் பின்புறத்தில் அந்த புருஷன் மிக சமீபத்தில் நின்று கொண்டிருக்கிறான் என்ற நினைப்பே இன்ப ஜுவாலைகளை அள்ளி கொட்டி கொண்டிருந்தது அவள் தேகத்தில். பின்புறத்தில் அவள் கண்கள் இல்லைதான். இருப்பினும் தன் சேலையுடன் அவன் அங்கியின் நுனி உராய்ந்ததை கூட அவள் உணர முடிந்தது. பின்புறத்தில் தனக்கும் அவனுக்கும் இடைவெளி இருந்ததை அவள் அறிந்துதான் இருந்தாள். இருப்பினும் அந்த இடைவெளி அதிக தைரியத்தை கொடுக்கவில்லை அவளுக்கு. சற்று தவறினால் விழுவது பெரும் பாதாளம். அப்படி தவறாவிட்டாலும் எந்த வினாடியில் தவறுவோமோ என்ற கிளி. அந்த நிலையில்தான் இருந்தாள் காஞ்சனாதேவி.
அந்த நிலை மட்டும் சாதாரண நிலையாக இருந்தால், அபாயம் மட்டும் சாதாரண அபாயமாக இருந்தால் அதிலிருந்து மனிதர் விலகுவதுண்டு. ஆனால் காதலின் அபாயம் மட்டும் விலக சந்தர்ப்பம் அளிக்கவில்லை. அபாயத்தை நோக்கி செல்லவே தூண்டுகிறது. அந்த தூண்டுதலினாலோ என்னவோ அவன் மார்பில் மெல்லச் சாய்ந்தாள் அந்த பூங்கொடி. அவன் மார்பில் அவள் தலை சாய்ந்து கிடந்தது. இருவரும் நெருங்கிவிட்டதால் பாதாதி கேச பரியந்தம் ஏற்பட்ட ஸ்பரிச உணர்ச்சிகள் புது புது இன்பக் கதைகளை சொல்லத் தொடங்கின. மனிதன் தோன்றிய காலம் முதல் ஏற்பட்ட கதைகள்தான் அவை. ஆனால் அவற்றை திரும்ப திரும்ப புது கதைகள் போல கேட்டு திருப்தி அடைவது மனித இயல்பாகிவிட்டது. பழைய காவியங்கள் திகட்டுவதில்லை. புது புது கருத்துக்கள் தோன்றுவதால் காதல் காவியமும் அத்தன்மையதுதான். காவியம் பழையது, கருத்துக்கள் என்றும் புதியவை. காவியத்தை நுகரும் முறைகள் பழமைதான். ஆனால் அந்த நுகர்ச்சியில் என்றும் புதுமை தோன்றத்தான் செய்கிறது. மாயை என்பதற்கு பொருள் சொல்ல வேண்டுமானால் இயற்கையின் இந்த காவியத்தை சுட்டி காட்டலாம். பழமையில் புதுமையை காட்டுவது மாயை. கண்ணை மறைக்கும் விந்தையல்லவா இது? மாளிகையில் பிறந்து மாளிகையில் வாழ்ந்த அந்த இருவர் கண்களும் அந்த தருணத்தில் மறைந்தே கிடந்தன. அவன் மார்பிலே சாய்ந்து கிடந்த அவள் கண்கள் மூடியிருந்தன. அவள் அழகை பருகிக் கொண்டிருந்த அவன் கண்கள் திறந்திருந்தன. ஆனால் மூடிய விழிகளுக்கும் விழித்திருந்த விழிகளுக்கும் வித்தியாசம் ஏதும் இல்லை. இரண்டுக்கும் பார்வை இல்லை. உணர்ச்சிகளுக்குத்தான் பார்வை இருந்தது. பார்வை மட்டுமென்ன, பேசும் சக்தியும் இருந்ததால் அவை ஏதேதோ பேசிக் கொண்டிருந்தன. நான் ஆடை புனையும் அறைக்குள் வந்தாரே இந்த புருஷர், போயும் போயும் என்று நினைத்த அவள் உள்ளுக்குள் நகைத்துக் கொண்டாள். சற்று முன்பு கோதாவரியில் நீராடிவிட்டு வந்தபோது எப்படி வெறித்து பார்த்தார்! ச்சே, ஆண் பிள்ளைகளுக்கு மட்டும் வெட்கம் சிறிதும் கிடையாது என்று கண்டிப்பது போல கண்டித்துக் கொண்டாள். ஆனால் அது உண்மையில் கண்டனந்தானா என்பதில் பெரும் சந்தேகம் இருந்தது அவளுக்கு. காஞ்சனாதேவி மெல்ல நகைத்தாள். அந்த நகைப்பு கருணாகர பல்லவனை இக உலகத்துக்கு கொண்டு வரவே மெல்ல அவன் கேட்டான், நகைப்பது ஏன்? அவள் மீண்டும் நகைத்தாள். அந்த நகைப்பு அவனுக்கு சற்று கோபத்தை கொடுக்கவே, பதில் சொல்லிவிட்டு நகைத்தால் நன்றாயிருக்கும் என்று கடுமையாகச் சொன்னான். மேல் ஸ்தாயில் மிக மிருதுவாக சுண்டப்பட்ட வீணையின் நாதம் போல வெளிவந்தது அவள் பதில். பதில் சொல்லலாம், பின் ஏன் சொல்லவில்லை? காதுக்குள் ரகசியமாக ஓதினான் அவன். அவன் மார்பில் இருந்த அவள் முகத்தாமரை அவன் முகத்தை நோக்கியது. கேள்வி சரியில்லை என்று உதடுகள் இருமுறை திறந்து மூடின. என்ன கேள்வி சரியில்லையா? ஆம். என்ன கேட்டேன்? ஏன் சிரிக்கிறீர்கள் என்று கேட்டீர்கள். ஆம், அதில் என்ன தவறு? சிரிக்கிறீர்கள் என்பதில் மரியாதை கலந்திருக்கிறது. ஓ, ஏன் மரியாதை கூடாதா? கூடும். மற்ற காரியங்களிலும் மரியாதை காட்டப்பட்டால். என்ன மரியாதை காட்டவில்லை நான்? இந்த நிலை மரியாதைக்கு அறிகுறியா? தேவி, நான் தவறு தவறு. காஞ்சனா, அதுதான் சரி. எது? அழைத்த முறை. அவன் புரிந்து கொண்டான். புரிந்தும் விழித்தான். என்ன விழிக்கிறீர்கள்? இன்னும் புரியவில்லையா? இல்லை, கண்ணில்லையா உங்களுக்கு? கண்கள் இருக்கின்றன, ஆனால் பயன்தான் இல்லை. ஏன்? உன்னை காண இந்த இரு கண்கள் போதாது. நம் இருவர் கண்களும் பயனற்றவை என்றாள் அவள். அவள் சொன்னதன் பொருள் வேறு, ஆனால் கிடைத்த பொருள் வேறு. ஏனென்றால் அத்தனை விளக்கொளி இருந்தும் குடிசை கதவின் மூலம் ஓசைப்படாமல் உள்ளே நுழைந்து கதவை மெல்ல சாத்திவிட்டு அதன் குறுக்கே உருவிய வாளும் கையுமாக நின்று கொண்ட ஓர் உருவத்தை அந்த இருவருமே கவனிக்கவில்லை.